நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஏசாயா 31 அதிகாரம் 5வது வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். கர்த்தர் ஆதரவாக இருப்பார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் அந்த பட்டணத்தின் மேலும் தேவன் ஆதரவாக இருப்பாராம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த செய்தி என்னவென்றால், கர்த்தர் ஆதரவாக இருக்கிறவர். அவர் இஸ்ரவேலுக்கும் எருசலேமுக்கும் மாத்திரம் அல்ல, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் எப்படி இருக்கிறார்? அவர் ஆதரவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக ஆதரவுகளை தேடி ஜனங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க? அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆதரவு எனக்கு கிடைக்காதா? ஏதாவது ஒரு ஆதரவு எனக்கு இருக்காதா? எனக்கு ஒரு ஆதரவு இந்த உலகத்துல வேண்டும். எனக்காக பாரப்படுற ஒரு நபர் வேண்டும். எனக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு நபர் வேண்டும். என்னுடைய சுமையை ஷேர் பண்ணி சுமக்க ஒரு நபர் எனக்கு வேண்டும். இப்படி அநேக என்ன செய்யறாங்க? ஆதரவுகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். குடும்பத்திலே கணவர் ஒரு ஆதரவாய் மனைவிக்கு இருக்கிறார், மனைவி ஒரு ஆதரவாய் கணவருக்கு இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஒரு ஆதரவாய் பெற்றோருக்கு இருக்கிறார்கள், பெற்றோர் ஆதரவாய் பிள்ளைகளுக்கு இருக்கிறார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறாங்க? ஆதரவாய் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆதரவெல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு போயிடும். இந்த ஆதரவு ஒரு நாள் அது காணாம கூட போயிடும். ஆனா நம்மளை உண்டாக்கி நம்மளை தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துடைய ஆதரவு அது என்றைக்குமே மாறாது. அல்லேலூயா. அவருடைய ஆதரவு என்னைக்குமே மாறாது. இயேசு நமக்கு எப்படி இருக்கிறாராம்? அவர் ஆதரவா இருக்கிறார். ஆதரவா இருக்கும் இயேசு அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் கை காட்டி உங்களை குற்றம் சாட்டினாலும், இயேசு உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். உனக்கு விரோதமா எழும்பினவர்கள் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆதரவா இருக்க பண்ணுகிறார். அநேக ஆதரவுகளை தேவன் இந்த நாட்டில் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய ஆதரவுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், கர்த்தர் யாருக்கெல்லாம் அவர் ஆதரவா இருப்பார், அவர் என்னென்ன ஆதரவுகளை வைத்து இருக்கிறார், அந்த ஆதரவுகள் எடுக்கப்பட்டு போனால் என்ன பிரச்சனை இருக்கும், அதை சொல்லி இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு எப்படி இருந்தார்? ஆதரவா இருந்தார். தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆபத்து நேரிடுகிற நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். பாருங்க, ஆபத்து நாள் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்ன நாள் வந்திருக்குது? ஆபத்து நாள் வந்திருக்குது. ஆபத்து நாளில் எல்லாரும் எப்படி இருக்கணும் நம்ம விரும்புவோம்? எனக்கு பிரச்சனையான நேரத்தில் எனக்கு இவங்க எப்படி இருந்தாங்க? ஆறுதலா இருந்தாங்க. எனக்கு பிரச்சனையான நேரத்தில் இவங்க எனக்கு கை கொடுத்து தூக்கினாங்க. எனக்கு பிரச்சனையான இருக்கிற நேரத்தில் எனக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? என் கண்ணீரை தொடச்சாங்க, என்னை மகிழ்ச்சியாய் மாற்றினாங்க. இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு நம்ம பிரச்சனையான நேரத்தில் ஆபத்து நேரத்தில் எனக்கு அனைவரும் உதவி செய்ய வரணும்னு விரும்புகிறோம். ஆனால் இங்கே தாவீதுக்கு இருந்திருக்கிறாங்க, அவனுக்கு ஆபத்து நாட்களில் என்ன செஞ்சாங்களா? அவங்களுக்கு எதிரிட்டு வந்தார்கள். நம்மளே பிரச்சனையில் கிடக்கிறோம், நம்மளே பாடுகளில் இருக்கிறோம், நம்மளே கண்ணீரில் இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யறாங்க? ஜனங்கள் எதிரிட்டு வராங்க. எதிரிட்டு எதுக்கு வராங்க? நமக்கு ஆதரவு சொல்ல வராங்க இல்லை, இன்னும் நம்மளை வேதனைப்படுத்த வராங்க, இன்னும் கண்ணீர் வடிக்க வராங்க, இன்னும் நம்முடைய இருதயங்களை உடைக்க வராங்க. கர்த்தரோ ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தேவன் பாருங்க, அவர் நமக்கு எப்படி இருந்தாராம்? ஆதரவா இருப்பார். எதிரிட்டு எத்தனை பேர் வரலாம், உங்கள் உள்ளங்களை எத்தனை பேர் உடைக்கலாம், உங்களை தினமும் கண்ணீர் சிந்த வைக்கலாம், ஆனா இயேசு உங்களுக்கு ஆதரவா இருப்பேன் இன்னைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பார். ஆதரவில்லை, எனக்கு நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கலாம். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் அப்படிதான் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, ஐயோ எனக்கு ஒரு ஆதரவு இல்லை, நான் அனாதை போல இருக்கேன். எனக்கு வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க கணவன் மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் அனாதை என்கிற உணர்வோடு அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. உலகத்தினுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் அன்பு சரியா கிடைக்கலன்னு சொல்லி வேற எங்கெல்லாமோ அன்பை தேடி அலைகிறாங்க. காரணம் என்ன? அந்த உண்மையான அன்பு கிடைக்கல ஜனங்களுக்கு. ஆனால் இயேசு இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஆமென். அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஒரு ஆதரவு கொடுக்கிற இயேசு
இன்னைக்கு உங்க மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் எப்போதும் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் எனக்கு ஆதரவா இருப்பார். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தாவீது சொல்லுகிறார், என்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஆனால் இந்த கர்த்தர் எப்பொழுது அவனுக்கு ஆதரவா இருந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 18:6 வாசிக்கிறோம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் என்ன செய்தேன், கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். யாருக்கு தேவன் ஆதரவா இருப்பார்? உங்கள் ஆபத்து நேரத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். ஆபத்து நேரத்தில் நீங்க யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? ஆபத்து நேரத்தில் உங்க இருதயம் யாரை தேடுது? ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை, ஒரு கவலை, ஒரு கஷ்டம், ஒரு பாடு, வேதனை, உங்களுடைய இருதயம் யாரை பார்த்து கூப்பிடுது? அது ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. ஒரு பாடு வரும்போது உடனே போன் எடுத்துட்டு மகனே மகளே அப்படி கூப்பிடுதா நம்முடைய இருதயம்? இல்ல சொந்தக்காரங்க நோக்கி கூப்பிடுதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. தாவீது சாதாரண அவர் கிடையாது, ஒரு பெரிய ராஜா. அந்த இஸ்ரவேல் எல்லா தேசத்துக்கும் அவர் பெரிய ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜாக்கு ஆபத்து வரும்போது யாரை நோக்கி கூப்பிடுகிறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கீழே, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். இப்ப தேவன் எங்கிருந்து சத்தத்தை கேட்கிறார்? ஆலயத்திலிருந்து கேட்கிறார். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறார். தேவன் தன்னுடைய ஆலயத்தை என்ன செய்கிறார்? இந்த இடத்துல முக்கியத்துவப்படுத்துகிறார். அப்போ நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, தேவனை கூப்பிடும் போது ஒரு முக்கியமான இடம், தேவன் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் என்ன என்றால் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ தேவன் ஆபத்து காலம் வரும்போது, நம்ம ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் போது, அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் சத்தத்தை ஆலயத்திலிருந்து கேட்கிறார். இந்த ஆலயம் மிக முக்கியமானது. தாவீது அந்த ஆலயத்திலிருந்து சத்தம் எடுக்கிறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும், எனக்கு எதிரிட்டு வருகிறார்கள், நீர் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அந்த ஆலயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் அமைதியா இருந்தாரா? அவர் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தேவன் சத்தத்தை கேட்கிறார், ஆலயத்திலிருந்து கேட்கிறார். தாவீதுடைய முதலாவது ஒரு பிள்ளை மரித்து போயிடுச்சு. ஆனா இவன் அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? எழுந்து தலைக்கு எண்ணெயை தடவி அவன் ஆலயத்துக்கு போய் அங்க போய் ஜெபம் செய்கிறான். பாருங்க, அந்த ஆலயத்துல போய் ஜெபிச்சதுனால அவனுக்கு 2வது சாலமோன் என்கிற ஒரு பெரிய ராஜாவாய் மாறக்கூடிய ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் அது உடைகிறது, தேவனுடைய கோபங்கள் மாறுகிறது. தாவீது மேல் தேவன் கோபப்பட்டார், ஆனா நம்ம ஆலயத்துல வந்து ஜெபித்த போது அந்த கோபத்தை கர்த்தர் மாற்றி விடுகிறார். ஆலயம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஸ்தலம். தேவன் உங்களோடு கூட பேசுகிற இடம், தேவனுடைய மகிமை உங்க மேல் இறங்குகிற ஒரு இடம். ஈஸியாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் அதுதான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. இப்ப தாவீது தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். அன்னாள் என்கிற சகோதரியை நம்ம பார்க்கிறோம். இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? தேவாலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு அவள் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறாள். கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? ஆலயத்தில் சத்தத்தை கேட்கிறார். அங்கே ஒரு சாமுவேலை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து ஜெபித்தால் சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார், வாங்கிட்டு போயிட்டார். ஆலயத்தில் தேவன் சத்தத்தை கேட்கிறார். சாலமோன் ஒரு பெரிய தேவாலயம் கட்டுகிறான் தேவனுக்காக. அந்த ஆலயத்தில் சாலமோன் அவன் எழுந்து ஜெபிக்கிறான். அதுல சொல்லப்பட்டிருக்குது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11 54 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஆலயத்திலிருந்து சாலமோன் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீர் ஆசீர்வதியும், இந்த ஆலயத்திலிருந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு நீ விடுதலை கொடும். வியாதியோடு, துன்பத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இந்த ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ என்ன செய்யுங்க? அவங்களுக்கு இங்க பதில் கொடுங்க. பாவத்தோடு ஒரு மனிதன் வந்து மனஸ்தாபப்பட்டால் அவங்களுக்கு மன்னியும். எங்கேயாவது சிறையாக்கி கொண்டு போகப்பட்டு இந்த ஆலயத்துக்கு நேராக அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பி வைத்து ஜெபித்தார்கள் என்றால் நீர் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? விடுதலை கொடும் என்றெல்லாம் சாலமோன் ஜெபிக்கிறான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். பாருங்க, அதே மாதிரி தான் தானியேல் என்ன செய்கிறாரு?
அந்த பலகணிகளை திறந்து வைத்து எதுக்கு? எருசலேமுக்கு நேரா முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாரு. ஏன் தெரியுமா? அன்னைக்கு சாலமோன் ஜெபித்து வைத்து விட்டு போனார். ஆண்டவரே, எங்கேயாவது இருந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போயிருக்கலாம், இல்லை என்றால் வேற எங்கேயாவது போயிருக்கலாம். அவர்கள் இந்த ஆலயத்து முகமாக தன்னுடைய முகங்களை திருப்பி வைத்து ஜெபித்தார்கள் என்றால் அவர்களுக்கு விடுதலை கூடும் என்று அன்றைக்கு ஜெபித்திருந்தார். அதை வைத்துதான் தானியேல் ஜெபிக்கிறார். அந்த எருசலேம் முகமாய் தன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எத்தனை வருஷங்கள் அடிமைகளாக இருப்பது, கர்த்தர் அந்த அடிமை முகத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது, தேவன் என்ன செய்கிறார்? அவர் ஆலயத்தில் சத்தத்தை கேட்கிறார். உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் யாருக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார்? அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு அவர் ஆதரவாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்பு வைப்பேன். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் ஆதரவாக இருக்கிறார். எபிரேயர் 10:25 சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, ஆராதனை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாது இருக்கும்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஆலயம் நேரம் கூடி வரும்போது, சபை கூடி வரும்போது அதை அநேகர் விட்டு விடுகிறார்கள். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்க, சிலர் அப்படிதான் மாசத்துக்கு 2 நாள் வருவாங்க, இல்லைன்னா 1 நாள் வருவாங்க. அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காகவே சிலர் வருவாங்க. கேட்டா நான் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. சிலர் அதை விட்டு விடுறாங்க, அவங்களுக்கு அதனுடைய மேன்மை தெரியவில்லை. ஆனால் நீங்கள் விட்டு விடாது இருக்கும்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். சபை கூடி வருதலை யாராவது ஒரு தேவஜனம் விடுகிறார்கள் என்றால் பக்கத்தில் இருக்கிற தேவஜனம் என்ன செய்யக்கூடாது? பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சாதாரணமாக இருப்பாங்க, சிலர்லாம் அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அதை அறிந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு போய் புத்தி சொல்லணும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஏங்க சொல்லணும்? தப்பா எடுத்துக்க போறாங்க, தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல, புத்தி சொல்லு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உங்களுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருப்பாங்க? அவங்க அதில் மந்தமாயிடுவாங்க, அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கிற நேரம் முக்கியம், தேவனுடைய ஆலய நேரம் முக்கியம் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ தேவன் யாருக்கு ஆதரவாக இருப்பார்? அவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருப்பார். அவருடைய சந்நிதியிலே வந்து, அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை நோக்கி பார்க்கிற தேவ ஜனங்களுக்கு அவர் ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு தேவன் ஆதரவாக இருந்தார். ஆனால் தாவீது அந்த தேவாலயத்தில் மிகவும் அவர் ஆலயத்தை குறித்து பயங்கர பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். நான் ஆலயத்தின் வாசப்படியிலேயே நான் காத்திருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. தாவீது தன்னுடைய நாங்கள் தேவனை ஆராதிக்க போவோம் என்று சொல்லும் போது மகிழ்ச்சியா இருந்தேங்கிறாரு. ஆலயத்தை குறித்ததான வைராக்கியம் தாவீதுக்குள் இருந்தது. அதனால்தான் கர்த்தர் தாவீது என்ன செய்தார்? நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணினார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அடுத்ததாக தேவன் யாருக்கெல்லாம் அவர் ஆதரவாக இருப்பார்? 2 ராஜாக்கள் 19:34 என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் என்ன செய்வேனா? இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன். தேவன் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். யார் நிமித்தம் ஆதரவாக இருப்பாராம்? என் தாசனாகிய தாவீது நிமித்தம் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தாவீது மிகவும் ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி, அவருக்குள்ள நல்ல குணங்கள், நல்ல தன்மைகள், கடவுளை தேட வேண்டும் என்கிற அந்த நல்ல ஒரு இருதயம் உள்ள ஒரு தாசனாக தாவீது இருந்தார். இங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா தாவீது தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு அது ஒரு வித்தியாசமானது, அது ஒரு அளவிட முடியாத ஒரு அன்பு தாவீதுக்குள் இருந்தது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். எது நிமித்தம்? உன்னுடைய முன்னோர்களாகிய தாவீது நிமித்தம். அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிறார் கர்த்தர், தாவீது உன எசேக்கியா ராஜாவுடைய அப்பா கிடையாது, அவருடைய அப்பாக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் தாவீது. ஆனா இங்க சொல்லுகிறார், நான் தாவீது நிமித்தம் நான் உனக்கு எப்படி இருப்பேன்? ஆதரவாக இருப்பேன். அப்போ தேவன் நம்முடைய தாய் தகப்பன் நிமித்தமா நமக்கு ஆதரவாக இருப்பார். நம்முடைய முன்னோர்கள் நிமித்தமாக அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். இப்போ யோசிச்சுப்பாங்க, நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. தாவீது அவன் நல்ல தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை. அதனால அவன் நிமித்தம் எசேக்கியா ராஜாவுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க தேவனுக்கு பிரியமானவங்களா இருந்திருப்பாங்களா?
நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சிலர் இப்பதான் ரட்சிக்கப்பட்டு தேவ சபைக்குள்ள நம்ம வந்திருப்போம். இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த பெற்றோர் நிமித்தமாக, அந்த மூதாதையோட நிமித்தமாக அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆதரவா இருப்பேங்கிறாரு. தாவீதுல சொல்லப்பட்டிருக்கு, தாவீது நிமித்தம் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். தாவீது நிமித்தமாகவே எசேக்கியாவை தேவன் ஆசீர்வதிக்கிறார், அந்த பட்டணத்துக்கு ஆதரவா இருக்கிறார். அதே போல தாவீதை போல நாம் ஒரு தேவனை பின்பற்றுகிற சந்ததியா நம்ம இருந்தா நம் நிமித்தம் நம்ம சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தேவன் ஆதரவா இருப்பார். பெற்றோராகி நாம் தேவனை தொழுது கொள்ளுவதில், தேவனுக்கு பிரியமாய் வாழுவதில், தேவனுக்குள் வைராக்கியமாய் இருப்பதில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததிக்கு தேவன் ஆதரவாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த தேவன் நம்முடைய சந்ததிக்கு ஆதரவாய் இருப்பதற்கு தக்க நாம் வாழுகிறோமா? தாவீது அப்படித்தான் வாழ்ந்தார். தாவீதை ஆண்டு சொல்றார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அப்ப இந்த தாவீது நிமித்தமாக அவர் ஒரு ஆதரவு கோலை நீட்டுகிறார். ஒரு தாவீது நிமித்தமாக ஆதரவு கோல், ஒரு எஸ்தர் மூலமாக ஆதரவு கோல் யூத ஜனத்துக்கே நீட்டப்பட்டது. ஒரு எஸ்தர் மூலமாக எஸ்தர் சொல்லுகிறார், ராஜா என்னை கூப்பிடாமல் நான் சென்றால் எனக்கு விரோதமா என்ன வரும்? சாவுதான் வரும். ஆனால் நான் துணிந்து செல்லுகிறேன். என்னுடைய ஜீவனை நான் என்ன செய்கிறேன்? வெறுத்து நான் ராஜா கிட்ட போறேன். ஆனா ராஜா என்ன செய்தால்? எஸ்தருக்கு ஆதரவு கோலை நீட்டினார். ஆமென். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு ஆதரவு கோலை நீட்டுகிறார். அதை பிடிச்சு கொள்ளுங்க. தேவன் உங்களை பார்த்து நீட்டுகிறார். மகளை நீ பிடித்துக்கொள், நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன். எஸ்தருக்கு ஆதரவு கோலை தேவன் நீட்டினார். அவளுக்கு மாத்திரம் அல்ல, அவள் நிமித்தமாக அந்த முழு யூத ஜனத்துக்கும் என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த எஸ்தர் நிமித்தமாக தன்னுடைய யூத ஜனத்துக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஆதரவு கிடைத்தது. நம் நிமித்தமாக தேவன் நம்முடைய சந்ததிக்கு ஆதரவு கோலை நீட்ட வேண்டும். யோசிச்சு பாருங்க, நம் நிமித்தமாக நம்முடைய மூதாதைகளை விடுங்க. ஏன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க நமக்கு தெரியாது. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நம்ம எவ்வளவு பயபக்தியா இருக்கணும். ஐயோ, என் நிமித்தமாக என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். கணவர் மாதிரிலாம் நினைக்கணும், என் நிமித்தம் என்னுடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். எனக்கு ஒரு திருமணம் பண்ணி ஒரு மனைவியை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே, இந்த பிள்ளைங்க வளர்ந்து அவங்களுக்கு திருமணம் ஆகும், அவங்களுக்கு பேர பிள்ளைகள் வரும். என் நிமித்தமாக இந்த சந்ததி ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். அதே போலதான் மனைவி மாதிரிலாம் நினைக்கணும், ஐயோ என் நிமித்தமாக என் கணவர் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், என் நிமித்தமாக என் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், என் நிமித்தமாக என் பேர பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். இந்த தாவீது நிமித்தமாக அவனுடைய சந்ததி ஆஸ்வதிக்கப்பட்டது. அது நிமித்தமாக நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். எங்களுடைய அப்பாவுடைய அப்பா, தாத்தாவுடைய அப்பா, அவர் ஒரு கோயில் குட்டியா இருந்தாரு. அந்த காலத்துல ஆசியில கோயில் குட்டி தான் சொல்லுவாங்க அவங்கள. ஃபுல்லா சர்ச்சுக்குள்ளேயே இருப்பார். அவர் எப்பவுமே நேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் சாகும்போது அவருடைய முழங்கால இருந்து காய்ப்பு பிடிச்சு அந்த முழங்கால இருந்து ஓடு மாதிரி பேந்து வந்துச்சான், கலண்டு விழுந்துருச்சான் அந்த காய்ப்பு பிடிச்ச அந்த பகுதி. அந்த அளவுக்கு அவங்க அப்படி ஒரு நல்ல ஒரு தகப்பனாக அவங்க இந்த தாத்தா இருந்தாங்களாம். பாருங்க, அதுக்கப்புறம் எங்க குடும்பத்துக்கு நேராக பயங்கரமான சூனியங்களை ஏவி அனுப்பினார்கள். பெரிய பெரிய மந்திரவாதிகளை சென்று எப்படியாவது குடும்பத்தை அழிச்சிடும் சொல்லி சூனியம் ஏவப்பட்டது. ஆனா பாருங்க, அந்த ஏவப்பட்ட பிசாசு சொல்லிச்சான், அந்த வீட்டுக்குள்ள எங்களால போக முடியல, ஏன்னா அந்த வீட்டை சுற்றிலும் அக்கினி எரியுதுன்னு சொல்லிச்சான். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தார் ஆனாலும் அந்த அளவுக்கு கூட தேவனுக்கு பிரியமா இல்லை. ஏதோ அறக்குறை விசுவாசத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆசி குடும்பமா இருந்ததுனால இயேசுதான் தெய்வம் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆதரவு எதனால வந்துச்சு தெரியுமா? அந்த தாத்தா முழங்கால நின்னா தெரியுமா தினந்தோறும். அதனால் வந்த ஆதரவு அந்த குடும்பத்துக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த குடும்பத்துல வந்தவதான் நானு இப்ப ஊழியக்காரியா நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். அப்ப ஒரு நபருடைய தியாகம், ஒரு நபர் கர்த்தரை பின்பற்றுகிற அந்த தேவனை பின்பற்றி வாழ்ந்தது நிமித்தமாக அந்த சந்ததி கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா எப்போதும் எங்க சந்ததியெல்லாம் கூண்டோடு அழிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் ஆதரவா இருந்தார். ஒரு நபர் மூலமாக யோசிச்சு பாருங்க, உங்க ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய ஒரு நபர் மூலமாக உங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கப்பட வேண்டாமா? எவ்வளவு நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி வாழுகிறோம் கர்த்தருக்காக. உங்கள் நிமித்தமாக மாத்திரமல்ல, உங்கள் நிமித்தமாக அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக. அதான் ஆண்டவர் சொல்லுகிற சிலுவை சுமந்துட்டு போகும்போது, எருசலேம் குமாரத்திகளே, நீ என்ன செய்யாதீங்க, எனக்காக அழாதுங்க,
உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. ஏன்னா நீங்க செய்த அக்கிரமம், நீங்க பண்ண தவறுகள், பாவங்கள் என்ன செய்து உங்க சந்ததியை கெடுத்துடும். உங்க சந்ததி கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஆகிவிடுமே. அதெல்லாம் என்ன செய்யுங்க, உங்க சந்ததிக்காக அழுங்க. ஆமென். அன்னைக்கு போன வாரம் வந்த ஜெபராஜ் ஐயா அவங்க சொன்னாங்க, ஒரு சில காரியங்கள்ல தவறுதலாக அவர் மேல சில பழிகள் செலுத்தப்பட்டுச்சு. அப்போ அவர் சொன்னாரு, இந்த பழியை நான் சரி என்பதை நான் சொன்னா ஒரு குடும்பத்தில் உள்ள 4 விதிக்கப்படுவாங்க. அதனால நான் அந்த பழியை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்போ நான் நினைச்சேன், ஐயோ நான் அந்த பழி எனக்கு மேலே வந்ததுனால என்னை சிலர் சபிப்பார்களே, இதனால் என் பிள்ளைகள் சபிக்கப்படுவார்கள் சொல்லி சவுக்கு மர தோப்புக்குள்ள போய் ஓடி கதறி கதறி அழுது, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, சாபம் வந்துடக்கூடாது, இது தவறுதலா என் மேல் போடப்படுகிற பழியாயிருக்கிறது. ஆனாலும் ஜனங்கள் சில காரியங்களை சபிப்பார்களே, இந்த சாபம் என்ன செஞ்சிடக்கூடாது, என் சந்ததி மேல வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் கதறி கதறி அழுதாராம். அதுதான் உண்மையான ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நாம் செய்த அக்கிரமங்கள் தேவன் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் பொறுப்புள்ள பெற்றோராய் இருக்க வேண்டும். நீங்க பேசின வார்த்தைகள், நீங்கள் செய்த தவறுகள், எத்தனை பேரை கண்ணீர் வடிக்க வைத்தோமோ அத்தனையும் கணக்கு வச்சு பிள்ளைங்க வடிப்பாங்களே, இந்த பயம் வேண்டாமா? கர்த்தரை உண்மையாக தேடாமல் அசட்டையா இருந்திருக்கிறோமே, இதனால் பிள்ளைகளுக்கு எப்படி ஆதரவு கிடைக்கும்? கர்த்தர் சந்ததியினால் ஆதரவாக இருப்பேன் சொல்றாரு. நான் தாவீது நிமித்தம் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக நம் சந்ததிக்கு தேவன் ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உடைக்கப்படணும், ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, பிள்ளைங்களை பெற்றால் மாத்திரம் போதாது, பேர பிள்ளைங்களை வாங்கி கொண்டா மட்டும் போதாது, அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளைங்க சொல்லும், ஐயோ இந்த சாபம் நிறைஞ்ச குடும்பத்தில் நான் ஏன் வந்து பிறந்தேன், இந்த அப்பா அம்மாவுக்கு நான் ஏன் வந்து பிறந்தேன். சில தாய் தகப்பன் வந்து பிள்ளைகள் கடனை வச்சுட்டு போவாங்க. கடனை வச்சுட்டு போறாங்களே இல்லையோ, சாபத்தை குபிச்சுட்டு போயிடுறாங்க அநேகர். இதனால் பிள்ளைகள் கடந்து பாடுபடுகிறார்கள். இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க, நல்லா உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து அழுது உங்களுடைய குறைகளை குற்றங்களை அறிக்கை செய்து. அன்னைக்கு ஒரு ஐயா சொன்னாங்க, இந்த குடும்பத்துக்கு சாபம் எதனால் வந்தது, அநேக கணவரால் தான் அந்த குடும்பத்துக்கு சாபம் வந்தது. கணவர் பொல்லாதவர் கிடையாது, ஆனால் அவர் செய்கிற சில காரியங்கள் குடும்பத்துக்கு சாபமாய் வருகிறது. அவருடைய பேச்சு அவர் அநேகருடைய இருதயங்களை காயப்படுத்தினது. அநேகர் அதனால் வேதனைப்பட்ட அழுதலின் நிமித்தமாக இந்த சாபங்கள் குடும்பத்துக்கு வந்தது என்று சொன்னாங்க. நாம் எத்தனை பேரை வேதனைப்படுத்தியிருப்போம், எத்தனை பேர் நம் மூலமாய் கண்ணீர் வடித்திருப்பார்கள். அதெல்லாம் நம்முடைய சந்ததிக்கு சாபமா மாறிவிடும். கர்த்தர் சாபத்தெல்லாம் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அப்போ நம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் மாற வேண்டும். அவர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். தாவீது கர்த்தர் மேல வைராக்கியம் உள்ளவராய் இருந்தான். அவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவராமே. தாவீது யாரா? கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவர் தான் தாவீதான். தாவீது சொல்லப்பட்டதுக்கு நீ 10,000 பேருக்கு சமம். ஒரு தாவீது எத்தனை பேருக்கு சமமா? 10,000 பேருக்கு சமம். இஸ்ரவேலின் விளக்கு அணையாதிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாவீது யாரா? இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்தாரா? ஒரு விளக்க போல இருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த தாவீது நிமித்தமாக நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சந்ததியை பார்த்து சொல்லணும், உங்க நிமித்தமாக இந்த சந்ததிக்கு நான் ஆதரவாக இருப்பேன்னு சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம செய்தி நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும். சாதாரணமா கேட்டுட்டு போயிடாதுங்க. இது நம்ம சந்ததிக்கு தேவையானதா இருக்கிறது. தேவன் உங்க சந்ததிக்கு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது நமக்கு முக்கியமானதா இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் நேராக நீட்டப்படுகிறது. அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அதை அல்ல தட்டாதிருங்கள். தேவனுடைய கரம் உங்களுக்கு ஆதரவாய் வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கரங்களை அப்படி வானத்தை நேராக உயர்த்துங்க. ஏசப்பா, உங்க ஆதரவின் கரம் எங்களுக்கு வருவதாக கேளுங்க, மன உருக்கத்தோடு கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே குடும்ப தலைவர்கள்லாம் பொறுப்புள்ளவங்களா கேளுங்க. ஐயா, ஆதரவு கரம் என் குடும்பத்துக்கு நேராக நீட்டப்படுவதாக. ஒரு தாவீது நிமித்தமாக ஆண்டவரே நான் ஆதரவு கோலை நீட்டுவேன் என்று சொன்னீங்களேப்பா. என் நிமித்தமாக என் சந்ததிக்கு ஆதரவு கோலை நீட்டத்தக்கதாக என்னை நீர் உமக்கு பிரியமானவராய் மாற்றோ.
அந்த ஆதரவு கரம் உங்களை பார்த்துதான் வருது. வேதனையோடு இருக்கீங்கல்ல, கண்ணீரோடு வந்தீங்கல்ல, ஏசப்பா எனக்கு யாருமே இல்லையே, நான் நினைப்பதெல்லாம் எனக்கு நடக்கலையே, என்னுடைய கணவர் எனக்கு விரோதமாவே செயல்படுறாரு நினைச்சிட்டே இருந்தீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்களோட கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். உனக்கு நான் ஆதரவா இருப்பேன், உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை நபர்கள் உனக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உங்கள் நிமித்தமாக தேவன் ஆதரவாக இருப்பார். உங்களுடைய பெற்றோர் நிமித்தமாக உங்களுக்கு தேவன் ஆதரவாக இருப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபித்தது நிமித்தமாக உங்களுக்கு அவர் ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆதரவு கோலை நீட்டுங்க ராஜா. எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்க சந்ததிக்கே நீட்டுங்கப்பா. எங்க சந்ததி மேல உங்க ஆதரவு கரம் நீட்டப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆதரவு கோள்கள், இப்படிப்பட்ட ஆதரவான மனுஷங்க எங்களை விட்டு ஆண்டவரே தூரமா இருந்தாங்களா? ஆண்டவரே நாங்கள் இங்க மனம் திரும்புகிறோம் ஐயா. அது எங்கள் நிமித்தமாக தான் அப்படி இருக்குது. எங்கள் நிமித்தமாக தான் நீர் ஆதரவு கோலை எடுத்து போடுறீங்கப்பா. ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. எங்களுக்கு தேவன் கொடுத்த ஆதரவான நபர்கள் எங்களை தேடி வருவார்களாக. கர்த்தர் ஆதரவுகளை பெருக்கிக் கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க விரும்புகிறார். உங்க நீட்டப்பட்ட கரத்திலே அவர் தன்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். உங்கள் கரத்திலே அவர் தன்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை மூழ்கி போக விட மாட்டார். அவர் உங்களை இந்த தண்ணிக்குள்ள மூழ்கி போக விட மாட்டார். அவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். யாரெல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களா தூக்கி எடுப்பீராக. நீர் ஆதரவா இருப்பீராக ராஜா, நீர் ஆதரவா இருப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீ என் அண்டையில் என்னுடைய ஆதரவில் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆதரவுல, உங்க ஆதரவுல எங்களை கொண்டு வந்து வைப்பீராக ராஜா. எஸ்தருக்கு எப்படி ராஜாவுடைய கண்களை கிருபை கிடைச்சதோ, ஆதரவு கிடைச்சதோ, அதே போல எங்களுக்கும் உங்க கண்களை கிருபை ஆதரவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. கிடைக்கட்டும் அப்பா. எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்க சந்ததிக்கே கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. நீ தரப்போற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சமுத்திரம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த ஆதரவான கரம், அந்த கரம் எல்லாரையும் தொடுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே தேவையில்லாத ஆளுகைகளை மாற்றுங்க. பிள்ளைங்க எங்களுக்கு ஆளுகையா மாறக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. வாலிப பிள்ளைங்க எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. துன்மார்க்கங்களை ஆளுகை செய்யக்கூடாது. பெண்கள் ஆளக்கூடாது. கர்த்தாவே இதெல்லாம் மாற்றுவீராக ராஜா. எங்க குடும்பத்தில் இருக்கிற தவறான ஆளுகைகளாக மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கிருபை உண்டாகட்டும். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபைகளுக்காக நாங்கள் நிற்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். உடைய இரக்கத்தை எங்கள் மேல் வைப்பீராக ராஜா. எங்களுக்காக செய்து முடிக்கிற கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய ஆதரவை எங்களுக்கு நேராக நீட்டினக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னுடைய ஆதரவுள் பெற்ற ஜனமாக நாங்கள் நடத்தோடு கடன் செல்ல கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.